ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க ஜாதகத்துல நீங்களே செக் பண்ணி பாருங்க. நீங்க நல்லா இருக்கீங்க, நல்லா இல்ல அப்படின்னா இதுக்கு இதுதான் காரணமா இருக்கும். சரிங்களா? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நல்லதே நடக்காது. அதே ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் நடக்கும்னு சொல்லுவாங்க, கெடுதலே நடக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கிரகம் திசை நடத்தக்கூடிய கிரகம் வக்ரத்துல இருக்கும். இந்த வக்ரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஏமாத்தி போடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது இருக்கிற வீட்டுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யாம அந்த வீட்டுக்கு 12வது வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும். இப்ப இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேசத்துல ஒருத்தருக்கு வந்து புதன் இருந்து திசை நடத்துதுன்னு வச்சுங்களேன். அந்த புதன் வந்து மேசத்துல இருந்து பலன் தருவாரு, மேசத்துல உட்கார்ந்து இருக்கிற வீட்டுக்கு தகுந்த மாதிரி பலன் தருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அவர் அந்த வீட்டு பலன் தராம அதுக்கு 12ஆம் வீடான மீன வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் பலன் தருவாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேசத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ரமா இருக்கு, அதே சமயத்துல அது பரிவர்த்தனையில இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் அது பரிவர்த்தனையில இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா இருக்கிற வீட்டுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கவே கொடுக்காது. அது பரிவர்த்தனையில எந்த வீட்டுக்கு போகுதோ அதோட சொந்த வீடு எந்த வீடா இருக்கோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அது பலன் தரும்.